இன்னைக்கு இந்த முழு ஆட்டை மட்டன் சுக்கா சமைக்கிறோம், சாப்பிடுறோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம். முதியோர் இல்லத்துலேருந்து நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் PST முதியோர் இல்லத்துலேருந்து என்னுடைய முதியோர் இல்லத்தை வந்து நான் என்னோட ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு ஒரு நண்பர் வந்து எங்களுக்கு வந்து மீன் குழம்பு எங்கள் தாத்தா பாட்டிங்களுக்கு செஞ்சு எடுத்து வந்து போட்டாங்க. அந்த மாதிரி மீன் குழம்பு எங்கள் தாத்தா பாட்டிங்களாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது, அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாமே விரும்பி எங்களை வந்து மீன் குழம்பு தாத்தா பாட்டிங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அதை பார்த்துட்டு யூடியூப்பில் அந்த நண்பர் வந்து யூடியூப்பில் போட்டிருந்தாங்க. யூடியூப்பில் ஒருத்தர் நண்பர் பார்த்துட்டு எங்கள் தாத்தா பாட்டிங்களுக்கு நான் கட்லு ஃபேன் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்களுக்கு 6 கட்லும் 4 ஃபேனும் வாங்கி அவங்க முகம் தெரியாத நண்பர் எங்களுக்கு வந்து கட்லும் எங்களுக்கு ஃபேனும் வாங்கி எங்களுக்கு கொடுத்தாங்க. அது கொடுத்த சார்பாக எங்கள் முதியோர் இல்லத்து சார்பாக அவருக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இந்த வீடியோக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து சிக்கன் பண்ணிட்டோம், மீனும் பண்ணிட்டோம். ஸோ ஆடு கோச்சிக்கும் இல்லையா, அதனால் இன்றைக்கி வந்து மட்டன் பண்ணுறோம். மட்டன் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா பண்ணுறோம். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து நம்ம யாராவது கொடுக்க போகிறோன்ற பார்த்தா ரொம்ப ஸ்பெஷல். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் மீன் குழம்பு கொடுத்துருவீங்களா வயசான பாட்டிங்க, அவங்களுக்காக இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக மட்டன் ரெடி பண்ணுறோம். இன்றைக்கி அவங்களுக்கு மட்டும் கொடுக்கலங்க, நம்ம ரெகுலராக கொடுக்குற குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம். மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்றதை நம்ம ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த மட்டன் சுக்கா செய்யறதுக்கு நாங்கள் வந்து ஒரு முழு ஆடை வந்து வாங்கியிருக்கோம். அதை வாங்கி சின்ன பீஸாக அழகாக ஸ்லைஸாக கட் பண்ணி நம்ம வந்து நீங்கள் மட்டன் சுக்கா பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஒரு விஷயமும் அவ்வளோ அழகாக இருக்கும். மசாலா கொண்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்மளே வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் செஞ்சுருக்கோம். நீங்கள் வந்து ஒரு சின்ன பவுடர் கூட மசாலா வந்து நீங்கள் வந்து பேக்கெட் வாங்கவே வேண்டாம். எல்லாமே வீட்டில் இருக்க பொருள் வச்சு மட்டன் மசாலா, நீங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு கூட இந்த மசாலா போட்டு வைக்கலாம். ஸோ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோக்குள்ளே போய்ட்டு நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மட்டன் சுக்கா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஆடு வாங்கி நல்லா வெட்டி வச்சுக்கிட்டோம், சின்ன பீஸாக போட்டுக்கிட்டோம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்னதாக போட முடியுமோ சின்னதாக போட்டிங்கன்னா சுக்காக்கு நல்லா இருக்கும். அடுத்து வந்து நம்ம வந்து மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண போகிறோம். இது வந்து எந்த விதமான ஒரு பவுடர் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சோம்பு, சீரகம், மல்லி, மிளகு, நம்ம மட்டன் வேக வைக்கிறதுக்கு கல் உப்பு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கல் உப்பு, பூண்டு பேஸ்ட், இஞ்சி பேஸ்ட், பச்சை மிளகா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், வரமிளகா, காஞ்ச மிளகான்னு சொல்லுவாங்க, வரமிளகா. மசாலாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டையும் கொஞ்சமாக பிரியாணி இலையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். எலுமிச்சம் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து சுக்கால் ஆட் பண்ணுவோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். முதல்ல வந்து மட்டனை வாங்கி அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா மட்டனை வேக வைக்கணும். நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக குக்கரில் வேக வச்சுருங்க, வேலை சிம்பிளாக முடிஞ்சிடும். நம்ம பெருசாக பண்ணுறோம், ஒரு ஆடு ஃபுல்லாக பண்ணுறோன்றதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சுட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மட்டன் வந்து லைட்டாக வந்து எண்ணெயிலையும் நெய்லையும் வதக்கிட்டு அதில் வந்து தண்ணி வரும். ஓகேங்களா, அந்த தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோங்க இப்போவே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போவுமே போட்டு மட்டனை வேக வைங்க, மறந்துடாதீங்க. நம்ம இது சுக்கா செய்கிறப்பவும் ஆட் பண்ணுவோம், பட் வேக வைக்கிறப்ப கண்டிப்பாக வேணும் இஞ்சி பேஸ்ட். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியே விடல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம வந்து தண்ணி நிறையா விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி மாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அந்த மாதிரி. ஓகேங்களா, ஏன்னா நம்ம சுக்கா செய்ய போகிற குழம்பு வைக்கல, ஸோ அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சரி வராது. லைட்டாக மட்டனுக்கு வந்து வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கிறாங்க. மட்டன் பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி வந்து போச்சுங்க. இப்போ அப்படியே எடுத்து இறக்கி மூடி வச்சுருவோம். நம்ம மசாலா ரெடி பண்ணிவிட்டு மட்டன் சுக்கா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மல்லி போட்டு வறுத்துக்கலாங்க. மசாலாவுக்கு மிளகு போட்டுக்கிறோம், சீரகம் போட்டுக்கிறோம், பெருஞ்சீரகம் போட்டுக்கிறோம். அடுத்தது வந்து பட்டையும் பிரியாணி இலையும் போட்டுக்குவோம், ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது வரமிளகா ஆட் பண்ணிக்கலாங்க. சிம்லே வச்சு வருங்க, அப்போ தான் நல்லா வறுபடும், இல்லைன்னா தீஞ்சிரும். மட்டன் சுக்காவுக்கு தேவையான மட்டன் மசாலா வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து அப்படியே போயிட்டு அரைச்சிட்டு பவுடர் ஆக்கி மட்டன் சுக்கா செஞ்சிடலாங்க. வாழை காஞ்சிச்சு, நான் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க.
அடுத்தது பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். அடுத்தது வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கிறோங்க. காஞ்ச மிளகாவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால் காஞ்ச மிளகா போட்டுக்கிறோம். அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச மட்டன் மசாலா போட்டுக்கலாங்க. நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை நம்ம வந்து இதுக்கு ஆட் பண்ணிக்கணும், வேறு எந்த தண்ணி ஆட் பண்ணாதீங்க, அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அதிலே இருக்கணும். இந்த தண்ணியில் தான் இந்த மசாலா வேகணும். அடுத்தது நம்ம வேக வச்ச மட்டன் ஆட் பண்ணிக்கிறோங்க. போதும். நம்ம வந்து லைட்டாக லாஸ்ட்டாக வந்து லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோங்க. ஃபினிஷிங் ஃப்ளேவருக்காக லைட்டாக நெய் போடுறோம், ரொம்ப போடாதீங்க, லைட்டாக. அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. முடிஞ்சிடுச்சு, கருவேப்பிலை போட்டுக்கணும். லாஸ்ட்டாக அப்படியே எண்ணெய் போதும். மட்டன் சுக்கா நல்லா பக்காவாக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து என்னென்னா கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்க போகிறோம். எலும்பு குழம்பு. அப்பா முறையான நல்லிங்க பாருங்க. போதுமா? அந்த பக்கம் தெரியுது.
நல்ல புரியணும் நைஸ் ப்ரோ இன்னும் கொஞ்சம் ஆர்வம் போடுங்க ரசம் ரசத்தை ஊற்றி குழப்பி அடிக்க நல்லா ஈர்க்க ஊற்றி அடி அடிச்சாதான் அப்படி வச்சு டோனி வருதா இல்லையா? லோடட் வித் நல்லி. எப்படி இது முரளி? சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கையால் மசாலா வரைச்சி போட்டு சாப்பாடை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றப்போ அந்த டேஸ்ட் வந்து சூப்பருங்க. இதுதாங்க நல்லின்றது. ஆஹா அந்த சுக்காவை செஞ்சு எல்லா கறியும் அள்ளி இலையில் போட்டதுக்கப்புறம் ஒரு அடி சாந்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சாந்தில் சாப்பாட்டை போட்டு பிசைஞ்சு சாப்பாட்டை தனியாக டேஸ்ட் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குது நிதேஷ்? இங்கே பார்த்து சொல்ல எப்படி இருக்குது? வேலை செஞ்சு மட்டன் வந்து காலையில் போயிட்டு 6 மணிக்கு எழுந்து மட்டன் வாங்கி வெட்டி கழுவி காய்கறிலாம் வெட்டி சமைச்சது கூட டயர்ட் ஆகலைங்க. சாப்பிட்டு டயர்ட் ஆகிட்டோங்க. செம்மையான சாப்பாடு, செம்ம ஒர்த்து இந்த டேஸ்ட்லாம். ஓகேங்களா? கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஒரு விஷயத்தை கூட மாற்றாதீங்க, நாங்கள் போட்ட அத்தனை இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா முன்ன பண்ணி எதுவுமே இல்லை, பெர்ஃபெக்டாக வந்து இருக்குது. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டோம்னா எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அதை விட இன்னும் சொல்ல போனால் எனக்கு இன்னும் பெட்டர். ஏன்னா ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்குன்னு இருக்கும், வெந்து வேகாமல். சும்மா இது மட்டன் அப்படியே வாயில் வச்ச உடனே சும்மா பஞ்சு பஞ்சாக போகுது. ஓகேங்களா? ஸோ இதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ஓகேங்களா? டோனி எப்படிப்பா இருந்துச்சு? அருமையாக இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வெறும் மட்டன் சுக்கா இல்லை, இட்ஸ் அன் எமோஷன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதை விட சொர்க்கம் வேறு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. நிஜமாவே வேறு லெவலுங்க. நம்மளுடைய ஒரு வாரமும் ஒரு இதை ஃபீல் பண்ணுறோம் புதுசாக. ஃபஸ்ட்டு வீக்கு தந்தூரி, செகண்ட் வீக்கு மீன் குழம்பு, தேர்ட் வீக்கு மட்டன் சுக்கா. வாழறோங்க, நிஜமாவே செமையாக வாழறோம். ஓகேங்களா? ரமேஷ் சொல்லுப்பா எப்படி பாருது? அருமையாக இருக்குது. டயர்ட் ஆகிட்டாரு. வேலை செஞ்சு யாரும் டயர்ட் ஆகல, சாப்பிட்டு டயர்ட் ஆகிட்டோம். ஓகேங்களா? நீ எப்படி நிதிஷ் எப்படி இருக்குதுங்க? எப்படி இருக்குது மட்டன் சுக்கா? சூப்பராக இருக்குது. அவனுக்கு பிடிச்சிக்குதா? அங்கே பார்த்து சொல்லு. ஏங்க பெரியவர் சொல்லிட்டாரு, நீங்களும் உங்க வீட்டுக்கு குழந்தைங்க செஞ்சு கொடுத்துருங்க. ஒவ்வொரு வேலையும் நாம் உண்ணும் உணவு பயனுள்ள வகையில் அமைய வேண்டாம். உணவே மருந்து, இதுவே நல்விருந்து. நன்றி இறைவா. எல்லாரும் சாப்பிடுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து மட்டன் சுக்கா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு எடுத்து கொடுத்துட்டோம். இன்றைக்கி வந்து வீடியோ வந்து நம்மளுக்கு யார் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து நம்ம ஊர் தான், அவங்க பாண்டிச்சேரி தான். இப்போ வந்து யூஎஸில் போய்ட்டு தங்கியிருக்காங்க. ரவி சரண்யா அவங்களுடைய குழந்தை கேஷினிக்கு வந்து பர்த்டே. அதுக்காக அந்த குழந்தையுடைய பர்த்டேக்காக முதியோர் போயிட்டு நம்ம வந்து இன்றைக்கி வந்து மட்டன் சுக்கா செஞ்சு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம மட்டன் சுக்கா செஞ்சு கொடுத்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ நம்ம வந்து கேஷினி பாப்பா வந்து ரொம்ப நீடுடி வாழணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே இருந்து வேண்டிக்கலாம். ஓகேங்களா? நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறோம். பாய்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. உங்களுடைய டைம் ஒதுக்கி இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து வீடியோ பார்த்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோக்கு. உங்களுடைய ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? நீங்கள் ஃபீட்பேக் சொல்ல தான் நாங்கள் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் வந்து பண்ண முடியும். ஆல்ரெடி சொன்ன ஃபீட்பேக்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அது வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. ஏன்னா நம்மள மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, எப்படி ஹெல்ப் பண்ணணும் தெரியாமல் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம், அவங்களும் போயிட்டு ஒரு 4 இடத்துல ஹெல்ப் பண்ணலாம். நம்ம மூலியமாக ஒரு 4 நாள் நினச்சா நம்மளுக்கு சந்தோஷம் தானே. ஸோ அதுதான், ஓகேங்களா? ஸோ வழக்கமாக நம்மளோட சேனலுடைய மோட்டோ, சமைக்கிறோம், சாப்பிடுறோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம்.